சர்வவிக்னஹரம் தேவம் சர்வவிக்னவிவர்ஜிதம் சர்வசித்திப்பிரதாதாரம் வந்தேகம் கணநாயகம் வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா. அனைவருக்கும் இனிய நமஸ்காரங்கள். உங்கள் ஜோதிஷாச்சாரியர் ஜோதிட சாம்ராட் மகேஷ். ஒவ்வொரு நாள்லேயும் நம்ம ராசி பலன் நம்ம பார்த்துட்ருக்கோம். எப்போவுமே ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ்னு சொல்லுவாங்க. ஒரு விஷயத்தை நோக்கி நம்ம இறங்குறோம், வாழ்க்கையில் நடக்கக்கூடிய பல விஷயங்களை நம்ம ஃபேஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் அதில் ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் வேணும். அது இல்லை அப்படின்னு சொன்னால் எந்த ஒரு இடத்துலையும் நம்ம ஜெயிக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் கம்மியாக இருக்குது. அப்போ நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்குள்ள ஒரு கான்ஃபிடென்ஸ் வேணும். நம்மளால் நான் சக்தியாக நல்ல முன்னேற்றமாக மாற முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணம். அப்படி இருந்தால் தான் ராசி பலன் வேலை செய்யும். உங்களுக்கு லக்காக இருந்தால் கூட லக்குங்கிறது தானாக கிடைக்கிறத விட அதை பயன்படுத்தி அதை சஸ்டெயின் பண்ணி அதை பாதுகாக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதுக்கு உழைப்பு ரொம்ப முக்கியம். நேரத்தை நீங்கள் செலவிடணும், அந்த நேரத்தை வேல்யூபிளாக பண்ணணும். அதை சொல்லி கொடுக்கக்கூடிய இன்றைக்கி நாள் நல்லா இருக்குது, நாள் சுமாராக இருக்குது, நாள் சரியில்லை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாக, அது கிரகங்களை வைத்து சொல்லக்கூடிய நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சி புதியத்தில் ராசி பலனை நம்ம பார்த்துட்ருக்கோம். ஒருவேளை சரியில்லை அப்படின்னு சொல்லும்போது நமக்கு ஆன்மீக தகவல் ரொம்ப உபயோகரமாக இருக்குது. நிறையா பேர் பிரசன்ன அப்பாயின்மெண்ட் கேட்டிருக்கீங்க. பிரசன்னத்தோட அப்பாயின்மெண்ட் எப்பவுமே இமீடியட்டாக கிடைக்காது, அது கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் கிடைக்கும். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் சீக்கிரமாக அப்பாயின்மெண்ட் கிடைச்சா நல்லாயிருக்கும் சார், நான் புக் பண்ணியிருக்கேன், கொஞ்சம் சீக்கிரமாக. ஒவ்வொருத்தருக்கும் பார்த்து நம்ம சொல்லிகிட்ருக்கோம். 9952306111 வாட்ஸ்அப்பில் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா எவ்வளோக்கு எவ்வளோ குயிக் அப்பாயின்மெண்ட் முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ. ஏன்னா கேன்சல் ஆகக்கூடிய அப்பாயின்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்களா, அந்த டயத்தில் திடீர்னு அன்றைக்கி அவங்களுக்கு சந்திராஷ்டமாக இருக்கும், அவங்களுக்கு நம்ம பண்ண முடியாமல் போகும். அப்போ அந்த அப்பாயின்மெண்ட் எடுத்து அதுக்கு நம்ம ஷூட் பண்ணிடலாம். அதனால் அது உங்களுக்கு சௌரியமாக இருக்கும். சரி, இன்றைய தினத்தில் 4 நட்சத்திரம் அதற்குண்டான சிறப்புகள் இதோ நம்ம பார்க்க போகிறோம். 11/10/2025 தட்சிணாயனம் விஸ்வாவசுவரிடம் புரட்டாசி மாதம் 25ஆம் திருநாள் சனிக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் ரோகிணி, இன்று இரவு 9:19 வரை, பின்பு மிருகசீரிஷம். இன்றைய திதி பஞ்சமி, இரவு 10:22 வரை, பின்பு சஷ்டி. சந்திராஷ்டம நட்சத்திரம் இன்று இரவு 9:19 வரை சுவாதி, பின்பு விசாகம். துளாராசிக்கு இன்றைய தினத்தில் சந்திராஷ்டம். நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரை, ராகு காலம் காலை 9 மணி முதல் 10:30 வரை, யமகண்ட மதியம் 1:30 முதல் 3 வரை. இன்னைக்கு புரட்டாசி மாதம் சனிக்கிழமை. இத்தனை வாரம் சனிக்கிழமை விரதம் இருந்தாச்சு சார், இத்தனை வாரம் சனிக்கிழமை பெருமாளை போய் வணங்கியாச்சு, இத்தனை வாரம் சனிக்கிழமை ரொம்ப ஸ்ரத்தையாக இந்த வருஷம் பகவான் எனக்கு பெரிய அனுகிரகம் கொடுத்துருக்கார், நல்லபடியாக எல்லாமே முடிச்சாச்சு அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த வாரம் சனிக்கிழமையும் கடைப்பிடிச்சிட்டா ரொம்ப விசேஷம். நினச்ச காரியமெல்லாம் ரொம்ப அழகாக நடக்கும். சார் என்னமோ தெரியல, தடங்கள் வந்துடுது, எப்போவுமே வராது, ஆனால் எனக்கு இந்த வாட்டி தடங்கள் வந்துடுது அப்படின்னு வருத்தப்படுறவங்களுக்கு இந்த ஒரு வாரம் சனிக்கிழமை இருந்தாலே போதும், அது பெரிய புண்ணியத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் நம்ம வாராகி அம்பாளை பிரார்த்தனை பண்ணுறதுக்கு உகந்த அற்புதமான தினம். இந்த தினம் ரொம்ப பிரமாதமான தினமாக இந்த தினம் உண்டு. அதை பற்றி ஆன்மீக தகவலில் வாராகி அம்பாளுடைய சிறப்புகள் பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி இன்றைய நட்சத்திர பிறந்தநாள், தேதி பிறந்தநாள் கொண்டாடுறவங்களுக்கு புதுயுகம் ராசி பலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு மேஷம் முதல் மீன ராசி வரைக்கும் இருக்கக்கூடிய பலன்களுக்கு இதை நம்ம பார்க்க போகிறோம். மேஷராசி நண்பர்களுக்கு நிறைய விஷயங்களில் புது புது யோசனைகள் மனசில் தோணக்கூடியதாக இருக்கும். ஒரு சில விஷயத்தை மனசில் நினச்சிட்டு இது எப்படியே நிறைவேற்றி ஆகணும்னு சொல்லும்போது அது முழு முயற்சி எடுப்பீங்க. தாயார் வழியில் நல்ல செய்திகள் உண்டு. வெளிநாடு வெளியூர் தூர பிரயாணத்துக்கு உண்டான அற்புதமான ஒரு நாள். நல்ல அனுபவம் மிக்க நிறையா நபர்கள் உங்களுக்கு பழக்கமாவாங்க. அவங்க நிறையா ஐடியாஸ் கொடுப்பாங்க, அது உங்களுக்கு பெரிய சௌகரியமாக மாறும். சில பேர் சில விஷயத்துக்காக போராடிட்டு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக ஜெயிப்பீங்க. ஃபேமிலியில் ப்ராப்ளம் இருந்துட்டு இருக்கவங்க சால்வ் ஆகிடும், கவலைப்பட வேண்டாம். பிரிந்தவர்கள் ஒன்று சேருவாங்க. சில நேரங்களில் மனதில் ரொம்ப யார்ட்டையாவது சொல்லி வருத்தப்படணும்னு தோண விஷயங்கள்லாம் இறைவன்ட்டு உட்காந்து அப்படியே கண்ணில் விட்டு தண்ணி விடுவீங்க. நிச்சயமாக அது உங்களுக்கு சரியாயிடும். ஏற்கனவே அந்த மாதிரி அனுபவங்கள் நிறையா இருக்கும். வீட்டில் வெளியில் அதே சமயத்தில் உற்றார் உறவினர் கூட எல்லாத்துக்கூடயும் சகஜமாக பேசி நிறைய விஷயத்தை அவங்களுக்கு ஐடியாஸாக கொடுப்பீங்க. அவங்க வளர்ந்துகிட்டே போவாங்க. அது உங்களுக்கே தெரியும், நம்ம ஏதாவது சொன்னால் வளர்ச்சி ஆயிடுறாங்க. அந்த மாதிரி இன்றைய தினத்தில் நிறைய காரியங்கள் வெற்றி அளிக்கக்கூடிய அற்புதமான தினமாக இருக்கும். அதே மாதிரி இடமாற்றம் எதிர்பார்த்தவங்களுக்கு கண்டிப்பாக அமையும். ஆன்சைட் வேலையில் எதிர்பார்த்தவங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த கிரகணில் இந்த பேட்டர்ன் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் சமயபுரம் மாரியம்மன் வழிபாடு. ரிஷப ராசி அன்பர்களுக்கு நல்ல காலம்.
அதாவது ஒரு விஷயத்தில் ஒரு பிடிவாதம் இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த பிடிவாதத்தை பிடித்து அந்த காரியத்தை சாதிப்பாங்க. அது ரிஷபராசிக்கு இன்றைய தினத்தில் இருந்துருக்கும். சொன்னதையே சொல்லுவாங்க சில பேர், பேசினதையே பேசுவான். என்னப்பா அது சொன்னதையே சொல்கிற, அந்த காரியம் நடக்கணும். நான் முந்தியெல்லாம் அப்படி கிடையாது, ஆனால் இப்போ அப்படி இல்லை, எனக்குன்னு கொஞ்சம் செல்ஃபிஷ் வச்சுக்கிறத தப்பு கிடையாதுன்ற யோசனை உங்களுக்கு நிறையா இருக்கும். ஆனால் இன்றைக்கி இரவு நேர பிரயாணம் வேண்டாம். குறிப்பாக ரோகிணி நட்சத்திரத்திற்கு கடை வியாபாரம் வச்சுட்டு இருக்கிறவங்க, டிரான்ஸ்போர்ட் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க, சேல்ஸில் இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு, அதே மாதிரி எக்ஸ்போர்ட் இம்போர்ட் லாஜிஸ்டிக் கடல் சார்ந்த வேலைகளில் இருந்த நேவியில் இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூலித்து தரக்கூடிய அற்புதமான, அது மாதிரி ஆயில் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க, தண்ணி கேன்லாம் போட்டுட்ருக்கவங்களுக்கு, அதே மாதிரி பார்த்திங்கன்னா மிகப்பெரிய கடல் சார்ந்த துறைகளில் வேலை செஞ்சுட்டு இருக்க அனுகூல்யம் தேடி வரக்கூடிய அற்புதமான காலமாக இந்த காலம் உண்டு. மரைன் இன்ஜினியரிங்லாம் பண்ணிகிட்டு இருக்கவங்க ரொம்ப நல்லா. ரிஷபராசி நண்பர்களுக்கு காலேஜில் அரியர்ஸ்லாம் இருந்தால் அது முடிஞ்சிடும். ரொம்ப நாளாக இருந்த மன வருத்தங்கள் தீரும். தம்பி தங்கைகளுக்கு உதவி பண்ணுவீங்க. சில டைம் ஓவராக அது பேசிட்டோமோ, ரொம்ப லூஸ் ஸ்டாக் விட்டோமோ அப்படிங்கிற கவலைகள். இந்த தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு. மிதுன ராசி நேயர்களுக்கு நல்ல நண்பர்கள், அந்த நண்பர்கள் மூலமாக சில நல்ல காரியங்கள் நடக்கும். உற்றார் உணர உதவி செய்வோம். விரயங்கள் ஆகும். சில நேரம் நம்ம எதிர்பார்த்தது நடக்கலையே, இப்படி ஆகிடுது அப்படி ஆகிடுது இதாக்குமே சில வருத்தங்கள் இருக்கும். தாண்டி வந்துடும், கவலைப்பட வேண்டாம். நிறைய முயற்சி பண்ணி ஜெயிக்கணுங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம், வெளிநாடு பிரயாணம் வெற்றி பிரயாணமாக மாறும். நல்லோர்களது நட்பு உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். கை கால் சம்மந்தமான உபாதைகளில் கவனமாக இருக்கணும். ஆரோக்கிய விஷயத்தில் ஃபஸ்ட்டு டேக் கேர் பண்ணணும். தூக்கம் பத்தலை, உடனே தூங்கி ரெஸ்ட் எடுக்கிறது நல்லது. இல்லைன்னா எனக்கு தலை சுற்றுது, எனக்கு சாப்பிடாமல் இப்படி ஆகிடுது, எனக்கு சுகர் இருக்குது. எந்த விஷயத்துலையும் ஃபஸ்ட்டு ஆரோக்கியம். சின்ன சின்ன நேரம் கிடைக்கும் பொழுது ரொம்ப என்டர்டெயினாக பழையத்துலலாம் உட்காந்து பேசி சிரித்து அந்த மாதிரி டயத்தை ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். எழுத்து பணியில் இருந்துட்டு கார்ட்டூன் ஆர்டிஸ்ட்டாக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு, சினிமா சார்ந்த துறைகளில் இருக்கிறவங்களுக்கு, வாய்ப்புகள் தேடுறவங்களுக்கு நல்லா இருக்குது. சில காரியம் நடக்கலை, கவலைப்படாதீங்க, பின்னாடி எல்லா காரியம் வெற்றி பெறும். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் அம்பாள் வழிபாடு, வெற்றி வழிபாடு. கடகராசி நண்பர்களுக்கு சூப்பரான டைம். இன்னைக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். உங்களுக்கு சாதகமான நாள்னா பார்த்துக்கோங்களேன். ஒரு இதில் சந்தேகம் ஏற்பட்டதுன்னா அதில் ஏதோ குழப்படி இருக்குன்னு அர்த்தம். சந்தேகம் வந்ததுன்னா குழப்படி இருக்குது. அதனால் அதில் எப்போவுமே இறங்குற தவிர்த்துக்கிறது நல்லது. லாங்குவேஜ் ஸ்கில்ஸை வளர்த்துப்பீங்க. நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். ஒரு காரியத்தில் கரெக்டாக போராடி ஜெயிப்பீங்க. நண்பர்கள் மூலமாக காரியத்தை சாதிக்கக்கூடிய நாள் இன்னைக்கு. ரொம்ப வயசானவங்களை கவனமாக பார்த்துக்கணும். சின்ன விஷயத்தில் கோவப்படுறத தவிர்த்துக்கிறது நல்லது. அதே சமயத்தில் இதில் ஒரு கொலாப்ஸ் இருந்தது, இது வந்து போகலாமா வேண்டாமான்னு ஒரு கன்ஃபியூஷன் இருந்ததுன்னா அதை நிறுத்திடுறது நல்லது. செயல்பட வேண்டாம். எடுத்த தீர்க்கமான முடிவு டக்குன்னு அந்த காரியத்தை நடக்கும். திருஷ்டி நிறையா இருக்குது சார், நான் பார்த்துட்டேன், எக்கச்சக்கமான திருஷ்டி இருக்குது. எஸ், உங்களுக்கு அந்த மாதிரி அமைப்பை கொண்டதாக இருக்குது. சில நேரங்களில் பார்த்திங்கன்னா சில பேர்த்தோட அட்வைஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தங்கம் வாங்குறது, நகை வாங்குறது ரொம்பவுமே சிறப்பான நாளாக இருக்கும். பொருட்கள் சேர்த்துறதுக்கு நல்லாயிருக்கும். யாராவது ஹெல்ப்புன்னு கேட்டால் கண்டிப்பாக பண்ணுவாங்க. அதனால் தேவையான ஹெல்ப்பு, கரெக்டான ஹெல்ப்பு கேட்குறது ரொம்ப நல்லது. அதிகமான ஹெல்ப்பு கேட்கப்படாது. இவாட்டையும் கேட்டால் அவங்ககிட்டையும் கேட்டால் அவங்களுக்கு தெரியும், உங்களுக்கு தெரியும். அவங்ககிட்ட கேட்டாங்களன்னா அவங்க பேசிப்பாங்க. ஸோ இதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும். சார் எங்கே சார் ஹெல்ப், நான் யார்கிட்ட கேட்டிருக்கேன், நான் கொடுத்து தான் பழகியிருக்கேன், ஐயோ ஏமா திருப்பி கொடுக்கவே மாட்டேங்கிறேன். ஏன்னா பண விஷயங்களில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இல்லை நீ. இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் ஸ்ரீரங்கநாத சுவாமி வழிபாடு, வெற்றி வழிபாடு. சிம்ம ராசி நண்பர்கள் தொழில் வேலை வாய்ப்பு கூடக்கூடிய அற்புதம். பதவி பேர் புகழ் அந்தஸ்து கிடைக்கும். பேச்சுக்கு பலனுண்டு. நல்ல செயல்களுக்கு மன திருப்தி ஏற்படும். மனசில் இருக்கக்கூடிய தர்ம சங்கடங்கள் போகும். உற்றார் உறவினர் உதவி செய்வாங்க. டீ கடை வச்சுட்டுருக்கோம், பேக்கரி வச்சுட்டுருக்கோம், அரசியல் இருந்துட்டுருக்கிறவங்களுக்கு, மிகப்பெரிய நிறுவனம் நடத்திட்டு இருக்கோம், ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடிய அற்புதமான நாள் இன்றைய தினம். இன்றைய தினத்தில் மனசில் ஒன்று நினச்ச அந்த காரியத்தை பண்ணிங்கன்னா அது கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். ரொம்ப நாளாக இருந்த கவலைகள் தீரும். வெற்றி பெறத்துக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக. இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு, வெற்றி வழிபாடு. கன்னிராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் அனுகூல்யத்தை தரக்கூடிய தினம், லாபத்தை தரக்கூடிய தினம், வெற்றி தரக்கூடிய தினம். சக்ஸஸாக ஒரு காரியம் நடக்கும். ஆன்சைட் எதிர்பார்த்தவங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும். பாஸ்போர்ட், விசா, டாக்குமெண்ட் சம்மந்தமான விஷயம் நடக்கும். ஒரு பிரச்சனை வந்தால் நாரதகலா நன்மைக்குன்னு சொல்லுவாள். ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அதுலேருந்து சரியாயிடும்.
சில விஷயங்கள்லாம் பேசி தீர்க்கக்கூடிய நாள். வெளியூர் வெளிநாடு அரசியல் அரசாங்க சம்பந்தமான விஷயம் இடமாற்ற எதிர்பார்த்தவங்களுக்கு கண்டிப்பாக அந்த காரியம் நடக்கும். கன்னிராசி நேயர்களுக்கு இன்றைய தினத்தில் மேல் படிப்பு நல்லா இருக்கும். ஹையர் எஜுகேஷன் வெற்றியை தரக்கூடியது. அப்பாவுடைய தொழில் எடுத்து பண்ணுறோம், பூர்வீக சம்பந்தமான தொழில் எடுத்து பண்ணுறதுக்குலாம் சக்ஸஸாக இருக்கும். இந்த தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டேன்னா அம்பாள் வழிபாடு வெற்றி வழிபாடு. துளாராசி நேயர்கள், துளாராசிக்கு கிரக நிலைகள் சாதகமாக இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைய தினத்தில் கவனமாக இருக்கும். சில விஷயத்துக்கு அவ்வளோ விசேஷம் இல்லை. நாம் ஒரு கணக்கு போட்டால் நம்ம மனசே அது மாற்றும், தப்பான கணக்கை கொடுக்கும், கோவப்பட்டு பேச வச்சிடும். நம்ம இவ்வளோ டென்ஷன் ஆகிருக்க வேண்டாமே அப்படின்னு தோண வைக்கும், இது இவ்வளோ பேசியிருக்க வேண்டாமே அப்படின்னு தோண வைக்கும். இவங்களுக்காக அவங்களுக்காகன்னு சொல்லிட்டு எந்த காரியத்தையும் மற்றவர்களுக்காகன்னு சொல்லி ஃபேவராக பண்ணாதீங்க. நீங்கள் ஃபேவராக பண்ணுற நபர்கள்ட்ட சில தப்புகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். நிறைய யோசித்து செயல்பட்டிங்கன்னா சில ஐடியாஸ் உங்களுக்கு கிடைக்கும். நிறையா நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்யணும். முடிஞ்ச வரைக்கும் போராடி ஜெயிச்சிருவீங்க. சில பேர் சில விஷயங்களை எடுத்து சொல்லும் பொழுது அதில் என்ன ப்ளஸ்ஸு என்ன மைனஸ்ன்னு பார்த்துட்டு பண்ணிக்கிறது நல்ல பலன்களை. கை கால் சம்பந்தமான உபாதைகள் கண்டிப்பாக இருக்கும். சில நேரங்களில் இரவு நேர பிரயாணம் வேண்டாம். அவசரப்பட்டு சில காரியத்தை பண்ண வேண்டாம். சப்போர்ட் பண்ணும்போது கவனம் தேவை. கடனுக்காக கடன் வாங்குறத தவிர்த்துக்கிறது நல்லது. இன்றைய தினத்தில் பொறுமையை காத்தா நல்ல பலன்கள் உண்டு. வழிபடக்கூடிய தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு. விருச்சிகராசி நேயர்கள், நல்ல நாள். திருமண காரியம் கைகூடு, பேச்சுவார்த்தைகள் வெற்றி பெறும். கூட்டு தொழில் லாபத்தை தரக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கும். மனசில் இருக்கக்கூடிய தர்ம சங்கடங்கள் போகும். ரொம்ப வயசானவங்களை கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். அதே சமயத்தில் ஏற்பாடு பண்ணுவீங்க. ஒரு நிகழ்ச்சிக்காக ஏற்பாடு, ஒருத்தங்க வீட்டுக்கு வராங்கன்னா அதுக்கு ஏற்பாடு, இந்த மாதிரி ஏற்பாடு பண்ணி இது இப்படி பண்ணணும், இது இந்தந்த நாட்களில் இப்படி நம்ம வெளியில் போகணும், இதெல்லாம் ரொம்ப அழகாக ஷெட்யூல் பண்ணுவீங்க. ரொம்ப நாளாக இருந்த மன சந்தேகம் தீரக்கூடிய நாள். அரிசி சம்மந்தமான பிஸ்னஸ், விவசாயம் பண்ணிட்டு இருக்கவங்க, தோட்டம் வச்சுட்டு இருக்கவங்க, மார்க்கெட்டில் பணியாற்றிட்டு இருக்கவங்க, லாஜிஸ்டிக் சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கோம், அனுகூல்யம் தேடி வரும். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் குரு வழிபாடு தான் வெற்றி வழிபாடு. தனுசு ராசி நண்பர்களுக்கு அற்புதமான நாள். நிறைய படித்து தெரிஞ்சுக்கிட்டோம் லைஃப்லன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு பாடம். 10 விஷயம் நடந்தது, 8 விஷயம் இப்போ சக்ஸஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு கொண்டாடிட வேண்டாம். 2 விஷயம் மைனஸ் ஆனாலும் அதுதான் உங்களுக்கு நிற்கும். மீதி 8 விஷயத்தில் சிலது நடக்கும், சிலது நடக்காமல் போகும். மறைமுக எதிரிகள் இருப்ப எல்லாத்தையும் பேசாது. ஒரு காரியம் முடிக்கிற வரைக்கும் சொல்லுவாங்களே, கப்பு சிப்புன்னு காரியம் முடிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். முடிஞ்சதுக்கப்புறம் தான் சொல்லணும். முடிஞ்சதுக்கப்புறம் அவளே தெரிஞ்சுக்கலாம். பெரிய மன ரீதியான இருக்கக்கூடிய பாரங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். வேலையில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம் வெளியில் வரும். அப்பாடா இங்கேருந்து வந்துட்டேன் அப்படிங்கிற ஒரு சந்தோஷம்தான் வரும். இன்றைய தினத்தில் பிடித்தமான உணவு, பிடித்தமான செயல், பிடித்தமான காரியங்கள்லாம் உங்களுக்கு மன திருப்தி தரும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான தெய்வம் காமாட்சி அம்பாள் வழிபாடு. மகர ராசி நண்பர்களுக்கு நல்லது நடக்கும். இடமாற்றம் மன மகிழ்ச்சியை தரும். சொந்த பந்தங்களை சந்திப்பீங்க. குழந்தைகள் மூலமாக பெரியவங்களுக்கும், பெரியவர்கள் மூலமாக குழந்தைகளுக்கு பெருமை சேர்க்கக்கூடியது. நல்லோர்களது நட்பு கைகூடி வரும். நமக்குன்னு ஒரு பேஷன் இருக்கும், ஒரு ஆசை இருக்கும்ல, அதெல்லாம் நிறைவேறும். அப்படி லாங் ஜேர்னி போனோம். இங்கேருந்து லடாக் போகணும் வண்டியில், இங்கேருந்து ஒரு ட்ரிப் போயிட்டு வரலான்ட்டு இருக்கேன், இங்கேருந்து பெரிய மலை பகுதிக்கு போயிட்டு வரலாம், இந்த மாதிரி ஆசைகள்லாம் நிறைவேறும். ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யத்தை தேடி வரக்கூடிய அற்புதமான நாள். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் வேல் வழிபாடு வெற்றி வழிபாடு. கும்பராசி நேயர்களுக்கு யதார்த்தமாக பேசுவீங்க. இடம், பொருள், வீடு, மனை, வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது. அட்வைஸ் பண்ணுவீங்க. நிறைய பேருக்கு இது இப்படி வேண்டாம், இதாக்குன்னு அட்வைஸ் பண்ணுவீங்க. அக்கௌண்ட்ஸ், ஆடிட்டிங் சம்மந்தமான விஷயம் சக்ஸஸ். எதிர்காலத்தில் போராடான விஷயம் ஜெயிச்சு வந்துடுவீங்க. சில நேரம் மனசு சொல்லும், இது செய்யலாம், இது தவறு, இது ஓகே, இதுக்கு இந்த மாதிரி பல யோசனைகள் மனசில் இருக்கும். நல்லோர்களது நட்பு உங்களுக்கு கைகூடி வரும். சின்ன விஷயங்களில் பார்த்து செயல்படுத்துறது நல்லது. கண் சம்பந்தமான உபாதைகளில் கவனம் தேவை. மீடியா துறைகள், விளம்பரதாரராக இருந்துருக்காங்க, டிஸ்ட்ரிபியூஷன் லைனில் சேல்ஸ் இருக்கிறவங்களுக்கு சூப்பராக இருக்கும்.
கும்பராசினர் சினிமா நட்சத்திரமாக இருந்திருக்கு, வாய்ப்புகள் தேடி வரும். சில நேரங்கள் பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் ரெஸ்ட் போடணும்னு மனசு சொல்லும். ரொம்ப பிடித்தமானவர்களை சந்திப்பீங்க, எதிர்காலத்தை பற்றி எடுத்து பேசுவீங்க. அது மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். இன்றைய தினம் தாயார் வழிகள் ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. பெரியம்மா, சித்தி இவங்களெல்லாம் பார்க்கக்கூடியது. இந்த தினத்தை வழிபடக்கூடிய தெய்வம் குலதெய்வ வழிபாடு, வெற்றி வழிபாடு. மீனராசி நேயர்கள், சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம் லாப பிரயாணமாக மாறும். நம்ம ஒரு ஐடியா போட்டு வச்சுருக்கோம், அது வேறு ஐடியாவாக மாறும். சரி, அவங்களுக்கு தகுந்த மாதிரி போயிடலாம். திடீர்னு பார்த்துட்டுலாம் வேறு ஐடியா, சரி இவங்களுக்கு தகுந்த மாதிரி போயிடலாம். இந்த மாதிரி யோசிப்பீங்க. நிறைய மருத்துவரை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. முக்கிய நபர்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. சின்ன சின்ன விஷயங்களில் டக்குன்னு தடுமாற வேண்டாம், நிதானமாக யோசித்து செயல்படுங்க. நல்ல நண்பர்களுடைய உதவிகள், டக்குன்னு அவசரப்பட வேண்டாம். ஒவ்வொரு விஷயங்களையும் பார்த்து பார்த்து செயல்படுத்துறது நல்லது. பேனர் சம்மந்தமாக, ஃப்ளெக்ஸு சம்மந்தமான பிரிண்டிங் லைனில் இருந்துட்டு இருக்கவங்க, அதேமாதிரி பைப் ட்ரேடிங், அதேமாதிரி ஷேர் மார்க்கெட்டில் இருக்கும், அனுகூல்யம் தேடி. மீனராசி என்பது நான் நல்லது செஞ்சாலே கெட்ட பேர் தான் சார் வருதுன்னு ஒரு எண்ணம் இருக்கும். நல்லது செஞ்சாலும் எப்படியோ ஒரு கெட்ட பேர் வருது சார், நான் பாட்டுக்கு செவனேன்னு இருக்கேன், அந்த மாதிரி ஒரு பேர் எடுக்கும். 7.5 சனிங்காட்டி இப்படி தெரியும். மற்றபடி எல்லாமே உங்களுக்கு சாதகமாக வரக்கூடிய அற்புதமான நாள். குரு உங்களுக்கு நல்ல பிளேஸில் இருக்கார், அது உங்களுக்கு ஒரு பலத்தை தரும். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் முருகன் வழிபாடு, வெற்றி வழிபாடு. ஆன்மீக தகவலில் இன்னைக்கு நாம் பார்க்கக்கூடியது வாராகி அம்பாள் வழிபாடு. பஞ்சமி அப்படின்னு சொன்னாலே வாராகி. வாராகி அம்பாள் வழிபாடு நிறைய விஷயங்களில் சக்ஸஸ் ஆகிருக்கு. எனக்கு தெரிஞ்ச ஒரு அற்புதமான கோயில், அந்த கோயிலில் அம்பாளுக்கு அலங்காரம் வாராகி ரூபத்தில் பண்ணுறாங்க. இவங்களுக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப வருஷமாக நம்ம தஞ்சை பெரிய கோயிலில் இருக்கிற வாராகி அம்பாள் கோயிலுக்கு போனோம் ஆசை. மனசில் நினச்சிட்டே வரா. வீட்டில் சொல்கிறா, அவள் அதெல்லாம் வர முடியாது, போக முடியாது. இப்படி பல தடங்கள் வருது, பல தடங்கள் வருது. அந்த கோயிலில் வாராகி அம்பாள் உடைய விக்கிரகம் வச்சுருக்கா. அதாவது சாமிக்கு அந்த மாதிரி அலங்காரம் பண்ணியிருக்காங்க. அவங்க ஃப்ரெண்டு வீட்டுக்காக, அவங்க கோயில் விசேஷத்துக்காக அவங்க வீட்டுக்கு வந்துட்டு எல்லாரும் கோயிலுக்கு போகலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாங்க. அந்த மாவிளக்குன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி போட்டு, சரி இவங்க கையிலையும் நீயும் மாவிளக்கு போடுறியானோன்னு சரின்னு சொல்லிட்டு முன்னாடி நாள் நைட்டில் உட்காந்து அந்த மாவெல்லாம் இது பண்ணி எடுத்து வச்சு அடுத்த நாள் மாவிளக்கு போட்டு அம்பாள்கிட்ட போகிறாங்க. இந்த கோயிலுக்கு போகிறாங்க. சாமி பேர் என்ன அப்படின்னா சாமியோட பேர் சொல்கிறாங்க, அந்த அம்மனுடைய பேர் சொல்கிறாங்க, அங்காள பரமேஸ்வரி, மாரியம்மன், இப்படி பேர் வச்சுருக்காங்க சொல்கிறாங்க. அப்போது இவங்க சொல்கிறாங்க அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட, ஏன்னா ஜாதகம் பார்க்க 2 பேர் வந்தாங்க. அப்போது அது இந்த ஸ்டோரி சொல்கிறாங்க. சார், நாங்கள் வாராகி அம்பாள் பெரிய கோயிலுக்கு வழிபாடு வச்சுருந்தோம். அது என் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்கிறேன், எப்போயாவது போனோம், அதுக்கு அனுமதியே கிடைக்க மாட்டேங்குது, ஏதாவது அவங்ககிட்டலாம் காசு கேட்டதுங்காட்டி தானே பிரச்சனை, நம்மவே ஏதாவது காசு சேர்த்து வச்சுட்டு போனோம், இப்படியெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. கோயிலுக்கு வராங்க. நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க, கோயிலில் சாமி அம்பாளுக்கு அலங்காரம் பண்ணது பார்த்தீங்கன்னா வாராகி அம்பாள்னு ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, அவங்க பார்த்த உடனே கண்ணில் தாரையாக அழுகுறாங்க. ஏன்னா அப்போ தான் வரும்போது சொல்கிறாங்க, அதாவது நம்ம தேடி போகக்கூடிய தெய்வம் நம்மளை தேடி வந்துருச்சுன்னா எப்படி இருக்கும், அது வாராகி அம்பாள்கிட்ட மட்டும் இருக்கு. நாம் தேடி போகிற தெய்வம் நம்மளை தேடி வரும். அப்போ என்ன பண்ணணும், அம்பாள்கிட்ட பிரார்த்தனை வச்சுக்கணும். எப்படி பிரார்த்தனை, மல்லி புஷ்ப சாத்திரை, அதே மாதிரி வளையல் மாலை, மஞ்சள் மாலை, மஞ்சளில் கட்டின மாலை. நீங்கள் எந்த ஒரு விஷயமா இருக்கட்டும், படிப்பு, வேலை, திருமணம், எந்த ஒரு விஷயமா இருக்கட்டும், அப்படி வாராகி அம்பாள்கிட்ட வேண்டிட்டிங்கன்னா அந்த காரியம் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிடும். அதாவது சற்றென்ற அனுகிரகம் கொடுக்கக்கூடிய தெய்வங்களில் வாராகி அம்பாள். அப்படி பிரத்யட்சமாக எல்லா ரூபங்களையும் காட்சி அளிப்பாங்க. எந்தெந்த ரூபங்கள்லையா உங்களுக்கு டிவி போட்டால் டிவியில் இப்படி பல இடங்களில் வாராகி தேவி அனுகிரகம் பண்ணுவாங்க. அப்பேற்பட்ட அந்த அனுபவத்தை அவங்க ஷேர் பண்ணிட்டாங்க, அவங்க லைஃப்பில் நடந்தது. அந்த மாதிரி நீங்கள் வேண்டிட்டீங்க, எப்பேற்பட்ட வேண்டினா வாராகி அம்பாள்கிட்ட வேண்டினா அந்த காரியம் சக்ஸஸ் ஆகும். அது பஞ்சமி வழிபாடு ரொம்பவுமே விசேஷமான வழிபாடுன்னு சொல்லி இன்றைய தினத்தில் வாராகி அம்பாள் வழிபாட்டுக்கு உண்டான சிறப்புகள் பற்றி நம்ம பார்த்தோம். ஸ்கந்தா ஸ்பிரிச்சுவல் டூரிசத்தின் மூலமாக 6 படி வீடு யாத்திரை இதில் புக் பண்ணிக்கிறவங்க பண்ணோம். அடுத்தது மலேசியா பத்திகை முருகன் கோயில், அற்புதமான பிரயாணம், இதுலேயும் நீங்கள் பதிவு பண்ணிக்கலாம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, நமஸ்காரங்கள். வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரம்.